நியூ சவுத் வேல்ஸ் தமிழ் திருச்சபையின் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். அதே போல காணொளி ஊடாக இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நீர் தயவாய் கூட்டி சேர்த்த நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே நம்முடைய சமூகத்திலே நன்றி செலுத்துகிறோம். வர தடைப்பட்ட மக்களுக்காய் கூட ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலே பலவீனம் உள்ளவர்களுக்காய், வியாதியிலே, பலவிதமான துன்பங்களிலே, பிரச்சனைகளிலே இருக்கிறவர்களுக்காய் கூட ஜெபிக்கிறோம். தேவரீட கிருபை, இரக்கம், சமாதானம் உடைய சமூகத்திலே ஆண்டவரே ஒவ்வொருடைய கர்த்தாவே ஒவ்வொரு மேலும் இறங்கி தங்கி இருப்பதாக ஆசீர்வதியும் பலப்படுத்தி பாதுகாத்து வழி நடத்தும். மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பொதுவாக இந்த லெந்து நாட்களிலே கிறிஸ்தவ மார்க்கம், முக்கியமாக ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தார் இதை மிகவும் சிறப்பாக கொண்டாடுவார்கள். கத்தோலிக்கர்கள் இந்த லெந்து நாட்களை அனுசரிப்பார்கள். மிகவும் கடினமாக வாஞ்சையோடும் விருப்பத்தோடும் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு இந்த நாட்களிலே உபவாசம் இருப்பார்கள். இந்த உபவாசம் என்று சொல்லும் பொழுது வேதத்திலே உபவாசத்தை குறித்து அநேக இடங்களிலே வேதம் வெளிப்படுத்துகிறது. விசேஷமாய் இந்த லெந்து நாட்களிலே நாம் வேத வாசிப்பை குறித்து அனௌன்ஸ் பண்ணோம். எத்தனை பேர் அந்த வேதத்தை வாசிக்கிறீர்கள் என்பது ஆண்டவருக்கு தெரியும். இந்த நெகேமியாவின் காலத்திலே முதலாவது நெகேமியா அவன் தனிமையாய் உபவாசம் செய்தான். நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. பாருங்க, இவன் உட்கார்ந்தான், 2வது அழுதான், துக்கித்தான், பிற்பாடு உபவாசித்தான், மன்றாடினான், ஆண்டவரை நோக்கி மன்றாடினான். அடுத்ததாக பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்தான். உபவாசம் என்று சொல்லும்போது தன்னை தாழ்த்துகிறது தான் உபவாசம். ஹம்பிள் யுவர் செல்ஃப். ஏன்னா பசி வந்துட்டா மனுஷன் எதையும் விட்டு கொடுப்பான் இல்லையா? பசியில எல்லாத்தையும் மனுஷன் விட்டுருவான். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோடு சேர்ந்து நெகேமியா உபவாசத்தை கட்டளையிடுகிறான். இஸ்ரவேல் ஜனங்களோடு சேர்ந்து செய்யும் பொழுது இந்த உபவாசம் எப்படியாயும், அவன் தனிமையா இருக்கும்போது தனித்து உட்கார்ந்து அழுது துக்கித்து உபவாசித்து மன்றாடினான். ஆனால் சபையோடு சேர்ந்து உபவாசம் பண்ணான். 9ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது, அந்த மாதம் 24ஆம் தேதியிலே இஸ்ரவேல் புத்திரர் உபவாசம் பண்ணி ரெட்டுடுத்தி தங்கள் மேல் புழுதியை போட்டுக் கொண்டவர்கள். இந்த உபவாசத்துல they wore sackcloth, ரெட்டு உடுத்தி கொண்டார்கள். இரட்டுன்னா சாக்குப்பை, கோணி பையனுவாங்க இல்லையா, அதை உடுத்தி கொண்டார்கள். இரட்டு உடுத்தி தங்கள் மேல் புழுதியை போட்டு கொண்டார்கள். பாருங்க, அந்த பேட்டர்ன் எப்படி ஃபாஸ்டிங்னா, சாம்பல், புழுதி, மண்ணெல்லாம் வாரி தலையில போட்டாங்க. என்ன உடுத்திட்டாங்க? கோணி உடுத்திட்டாங்க, மண்ணை வாரி தலையில போட்டாங்க. அதுக்கப்புறம் இஸ்ரவேல் சந்ததியார் மறு ஜாதியாரை எல்லாம் விட்டு பிரிந்து வந்து, இது போட்டதுனால மற்ற ஜாதிக்காரங்கெல்லாம் பார்த்தா, என்னடா மண்ணை வாரி தலையில போட்டுக்கிறான், இது ஏதோ ஒரு ஜாதி போல இருக்கு,
அதனால இந்த கூட்டத்தோட நம்ம சேரக்கூடாதுன்னு மறு ஜாதியாரை எல்லாம் விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள். பாத்தீங்களா, இந்த உபவாசத்துல they confessed. Every human is prone to commit mistakes and sin. ஒவ்வொரு மனித இயல்பே என்ன செய்வான், மறந்துட்டேன், தெரியாம செஞ்சிட்டேன், வேணும்னு தான் செய்வாங்க, நான் தெரியாம செஞ்சிட்டேன்னு சொல்லுவான். அப்ப அறிக்கை செய்தார்கள். they confessed. எதை அறிக்கை செய்தார்கள்? தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும். நமக்கு தெரியாது என்னுடைய தாத்தா என்ன பாவம் செய்தான்னு எனக்கு தெரியாது இல்லையா. எங்க தாத்தா பாட்டேன் முப்பாட்டேன்லாம் என்ன அக்கிரமம் பண்ணாங்களே தெரியாது இல்லையா. அதான் சொல்லி யார் செய்த பாவமோ நான் இந்த உலகத்துல பிறந்துட்டேன்றான். அப்ப அரிதறிது மானிதனாய் பிறப்பது அரிதுன்னு சொல்லப்பட்டிருக்கேன் இல்லையா. சில பேர் சொல்லுவாங்க நான் ஏன் தான் பிறந்தேன். அப்ப தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களை அறிக்கை செய்தார்கள். அறிக்கை செய்ததோடு மாத்திரம் அல்ல, வாசிப்போம். அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள். அப்பொழுது ஒரு ஜாம மட்டும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. பின்பாடு ஒரு ஜாம மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். நல்ல கவனிங்க. இந்த உபவாச நாள்ல அவங்க செய்த காரியங்கள்லாம் பாத்தீங்கன்னா இட் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். இப்ப எதுக்காக இந்த உபவாசம்? வேதத்துல பலர் பல விதமாக உபவாசம் இருந்தார்கள். சிலர் பட்னியா இருந்தாங்க, சிலர் சாப்பிடாம இருந்தாங்க. இதெல்லாம் சீக்கிரமாய் பார்ப்போம். ஏன்னா I want to conclude within 30-35 minutes. Already I told. இல்லையா, நீங்க அப்போ 35 minutes ஆனோன்னு கை தூக்கலாம். You have got rights. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. தாவீது பத்சேபாள் இடத்துல பாவம் செய்துட்டான். ஏனென்றால் உரியாவுடைய மனைவி இவன் ராஜா கூட்டிட்டு வர சொல்லி பெரிய did a grave mistake. பெரிய சாவுக்கு ஏதுவான பாவத்தை பண்ணிதான். ஆனா குழந்தை உருவாயிடுச்சு. 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். 2 சாமுவேல் 12:16. அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் ரா முழுவதும் தரையிலே கிடந்தான். அவனை தரையிலிருந்து எழுந்திருக்க பண்ண அவன் வீட்டில் உள்ள மூப்பரானவர்கள் எழுந்து அவன் அண்டையில் வந்தாலும் அவன் மாட்டேன் என்று சொல்லி அவர்களோட அப்பம் சாப்பிடாமல் இருந்தான். 7ஆம் நாளில் பிள்ளை செத்து போயிற்று. 7 நாள் இவன் சாப்பிடல. உபவாசம் பண்ணான்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படியாவது என பண்ணது பெரிய தப்பு. அந்த தப்புல குழந்தை உண்டாயிடுச்சு. அந்த குழந்தைய ஆண்டவர் அடிச்சிட்டாரு. ஏன்னா அவன் பண்ணது தப்பு, கிரேவ் மிஸ்டேக். ஆனாலும் உபவாசம் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை கர்த்தர் இறங்குவாரா, ஆண்டவர் எதுனா நம்ம மனசு இறங்குவாரா இல்லையா. அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சு. ஆனா ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை இல்லையா. 7 நாள் இவன் உபவாசம் போட்டான். பட் இட் டிட்ன்ட் ஒர்க் அவுட். இன்னைக்கு நிறைய பேர் உபவாசம் போட்டு ஜெபம் பண்றாங்க, ஆனா ஒன்றும் நடக்கல. அதனுடைய காரணம் என்னன்னு பின்னாடி சொல்றேன், ஏன் நடக்கல. அப்ப முதலாவது இந்த உபவாச ஃபாஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணதே மோசே தான் ஸ்டார்ட் பண்ணார். எதுக்காக மோசே ஃபாஸ்டிங் எடுத்தார் தெரியுங்களா? வாசிப்போம். உபாகமம் 9ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிப்போம். உபாகமம் Deuteronomy 9 and 10. கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கை பலகைகளாகிய கற்பலகைகளை பெற்றுக் கொள்ளும்படி நான் மலையில் ஏறின போது 40 நாள் இரவும் பகலும் மலையில் தங்கி அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தேன். Bring the covenant. தேவனிடத்திலிருந்து அந்த நியாயப்பிரமாணம் உடன்படிக்கையை கற்பலகைகளை வாங்குவதற்காக 40 நாள் உபவாசம். மோசே ஆண்டவர் பார்த்துட்டாரு. டே அண்ட் நைட், இரவும் பகலும் 40 days ஒரு மனுஷன்
தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம இருக்க முடியும் இல்லையா? ஒரு 40 போனா கற்பலைகளை வாங்கிட்டான். வாங்கிட்டு கீழே வந்தா இவங்க எல்லாம் கண்ணுக்குட்டியை உண்டாக்கிட்டாங்க. ஆரோன் ஒரு கண்ணுக்குட்டியை உண்டாக்கி இவர்கள் எல்லாம் பெரிய மேலதாளத்தோடு எல்லாம் கூத்தடிச்சு கும்மாலம் அடிச்சிட்டு இருக்கான். மேலே வந்ததும் பார்த்ததும் 40 நாள் கஷ்டப்பட்டு உபாசித்து பெற்றுக்கொண்ட அந்த கற்பனைகளை போட்டு உடைச்சிட்டான். கோவம் வந்துச்சு, தூக்கி போட்டு உடைச்சிட்டான். உடைச்சிட்ட பிற்பாடு ஆண்டவர் சொல்றாரு, மறுபடியும் நீ வாழ்றாரு. நீ உடைச்சிட்ட, அதுக்காக இன்னும் பனிஷ்மெண்ட், இன்னொரு 40 நாள் நீ நிற்கணும். இப்போ ஒரே 40ஓட முடிஞ்சிருக்குமா? கோவப்பட்டதுனால என்ன ஆயிடுச்சு இல்லையா? இப்போ 10ஆம் அதிகாரம், உபாகம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் முந்தின பிரகாரமாகவே 40 நாள் இரவும் பகலும் மலையில் இருந்தேன். கர்த்தர் அந்த முறையும் என் மன்றாட்டை கேட்டு என்னை அழிக்காமல் விட்டார். பாத்தீங்களா? இவன் கோபத்துல உடைச்சான் பாருங்க. ஆனா புரிஞ்சிட்டான். மறுபடியும் 40 நாள் ஆண்டவர் பேசவே இல்லை. இரவும் பகலும் உட்கார்ந்து படுத்திக்கிட்டே இருக்கான். மேல சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது. சீனாய் மலை, யாரும் போய் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓ மை குட்னஸ், பயங்கர வில்டர்னஸ், டார்க், அவ்வளோ இருட்டு. அந்த இதுல 40 நாள் மறுபடியும் உபவாசம் இருக்கிறான். உபவாசம் இருந்த பிற்பாடுதான் கற்பனைகள் கொடுக்கப்பட்டது. அப்ப இந்த உபவாசத்துல God gave covenant. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் இந்த உபவாசத்துல நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய ஆத்மா வாடும், சரீரம் என்ன செய்யும்? சாப்பாடு, உபவாசம் சாப்பிடல, ஆனால் ஆத்மாவுக்கு ஃபீட் பண்ணணும். we have to feed the soul இல்லையா? அதுக்கு தான் உபவாசமே ஆண்டவர் சொல்றார் இல்லையா? இப்போ நல்லா கவனிங்க. இன்னும் சில பேர் கோவம் வந்துட்டா சாப்பிட மாட்டாங்க. எங்க அக்கா என்ன பண்ணோம், எங்க அம்மா ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா சாப்பிடாது. ஆனால் எங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா அது சாப்பிடலாம், அந்த சாப்பாடுலாம் யாருக்கு வந்துடும்? எக்ஸ்ட்ரா 2 துண்டு கறி நமக்கு வரும். அதனால நீ கோச்சிக்கிட்டா பரவாயில்ல. எங்க அம்மா சொல்லுவாங்க, அட கோச்சிக்கிட்டு சாப்பிடலாம், அது உனக்கு தாண்டி பிரச்சனை இல்லையா? ஆனால் எங்களுக்கு சந்தோஷம், அக்கா சாப்பிடலன்னா பரவாயில்ல, அந்த பிளேட்டை இந்த பக்கம் தள்ளணும். அப்ப அதே போலதான் அன்னாள் கோச்சிக்கிட்டு சாப்பிடாம இருந்தா. 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். பாருங்க, அன்னாள் பெண்ணினால் வந்து இவளை தொல்லப்படுத்துறா. என்ன பண்ணிட்டா? ரொம்ப தொல்லப்படுத்துறதுனால இவ என்ன செய்வா பாருங்க, என்ன செய்தா? அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். இது பாத்தீங்களா? உபவாசம் கிடையாது, சாப்பிடாம அழுது கொண்டு இருப்பாள். அப்ப என்னன்னாக்கா, கோபத்துல சில பேர் சாப்பிட மாட்டாங்க. அது என்னன்னா, ஆண்டவர் சமூகத்துல அது இட் நாட் ஒர்க் அவுட். நீ சாப்பிடாம இருந்தா அவருக்கு கவலை கிடையாது. மனுஷனே கவலைப்பட மாட்டான் இல்லையா? பொண்டாட்டி சில பேர் கோச்சிக்கிட்டு சாப்பிட மாட்டாங்க, அவருக்கு ஹஸ்பண்டுக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் கிடைக்கும். அதனால இது வந்து கோச்சிக்கிட்டு இவ சாப்பிடாம இருந்தா, அப்பொழுது அவளுடைய கணவன் வந்து கேட்கிறான், அண்ணாலே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாத இருக்கிறாய்? உபவாசம் கிடையாது அது இல்லையா? சாப்பிடாமல் இருக்கிறாய், ஏன் அழுகிறாய்? இப்போ உபவாசத்தினால அநேக பலவிதமான they achieved so many things இல்லையா? எஸ்தருடைய காலத்திலே எஸ்தர் உபவாசம் போட்டா. தன் டோட்டல் டு சேவ் த இஸ்ரேலைட்ஸ், இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றும்படியாக எஸ்தர் 4ஆம் அதிகாரம் வாசிப்போம். 16ஆம் வசனம். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். பாத்தீங்களா? இவளுடைய போல்ட்னஸ் என்ன தெரியுங்களா? செத்தாலும் சாவறேன். அவன் 40 நாள் உபவாசம் இருந்து சாவாம வந்துட்டாரு மோசே.
இவன் 3 நாள் உபவாசம் இருந்துட்டு என்ன சொல்றா, நான் செத்தாலும் சாவறேன்டா. 3 நாள் இரவு பாங்க. நீங்களும் போய் என்ன செய்யுங்க, எல்லா யூதர்களும் சொல்லுங்க, எல்லாரும் 3 நாள் உபவாசம் இருங்க. பார்த்தீங்கன்னா 3 நாள் உபவாசத்துல ஒரு பெரிய மிராக்கல் நடந்தது இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் காப்பாத்திட்டா. ஒரே ஆள் உபவாசம் போட்டா the total Israelites they were saved இல்லையா? அவன்கிட்ட இருந்து ஆமாட்ட இருந்து தப்பிக்கப்பட்டார்கள். இல்லாவிட்டா அவன் வாங்கி முத்திரை போட்டான், யூதர்கள் எல்லாரையும் கொலை செய்யணும்னு போட்டுட்டான். இப்போ யூதர்களுக்குள்ள பெரிய கலக்கம் ஆயிடுச்சு. இவன் ஒரே ஆள் 3 days டே அண்ட் நைட் ஃபாஸ்ட் பண்ண. அதனால இஸ்ரேல் ஜனங்கள் காக்கப்பட்டார்கள். அதே போல யோனாவின் காலத்தில் யோனா என்ன செய்யறான் பாருங்க. யோனாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். யோனா என்ன செய்யறான், ஆண்டவர் சொல்லிட்டார், நீ போய் என்ன செய், இன்னும் 40 நாள் உண்டு, நினிவே கவிழ்க்கப்பட மாட்டான். வாசிங்க. 3:4. யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது, நான் போய் யோனா போய் சொல்லிட்டான். The word of God came to Jonah. போய் நினிவேக்கு சொல்லு, உங்களுடைய அக்கிரமம் மேல வந்துருச்சு, 40 நாள்ல எல்லா நினிவே will be destroyed in 40 days. உடனே ஜனங்க ஒன்றும் செய்யல, கேட்டாங்க. உடனே எல்லா ஜனங்களும் ரெட்டு உடுத்தி கொண்டார்கள், உபவாசம் போட்டாங்க. ஃபாஸ்டிங், they took fasting. உபவாசம் போட்ட உடனே பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் சாப்பிடவில்லை. உடனே இந்த செய்தி, the message went to the king. ராஜா கேட்டா. உடனே ராஜா என்ன செய்தான் பாருங்க, தொடர்ந்து வாசிப்போம். செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தி இருந்த உடுப்பை கழற்றி போட்டு உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். ஏதாவது ஒரு கலாமிட்டி இப்போ வருது பாருங்க. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், டொர்னடோ வந்துகிட்டே இருக்கு யூஎஸ்ல. எல்லா ஜனங்களும் அலறடிச்சுட்டு ஓடுறாங்க. எவ்ரிபடி இஸ் ரன்னிங், விக்கெட்டிங் த ஹவுஸ். எனக்கு வீட்டோட தூக்கிட்டு போயிடும், எங்கேயோ கொண்டு போய் விட்டோம். ஒரே ஒரு லேடி மட்டும் வெளியே வந்து கையில பைபிள் வச்சுட்டு, டொர்னடோ ஐ கமாண்ட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ்ன்றா. ரியலி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் அந்த டொர்னடோ அப்படியே வீட்டுக்கு தான் வருது, கிட்ட வந்து அப்படி சுற்றி அப்படி போயிடுச்சு. See the power. ஏன்னாக்கா நமக்கு ஆண்டவர் வந்து God has given us authority over all his creations. அவருடைய எல்லா கிரியைகள் மேலும் நமக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். இங்கே இந்த ராஜா கேட்டான், இஸ் அ கிங். he heard. ஜனங்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, என்னப்பா எல்லாரும் உபவாசம் இருக்கிறாங்க, வாட் இஸ் த ரீசன்? யாரோ யோனா ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்லிட்டாரு, 40 நாள்ல எல்லாரும் அவுட், நினிவே காலி ஆயிடும். உடனே ராஜா என்ன பண்ண, he humbled himself. அவன் ராஜ வஸ்திரத்தை கலட்டி, ராஜாவும் என்ன போட்டுக்கிட்டான், ரெட்டை உடுத்தி, அவனும் சாக்கு பை போட்டுக்கிட்டான், ரெட்டை உடுத்தி சாம்பலில் தரையில உட்கார்ந்துட்டான் கீழே. உடனே தொடர்ந்து வாசிப்போம். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேல் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிட. ராஜா என்ன கமாண்ட் கொடுத்துட்டாரு, even the animals don't feed the animals, cattle. யாருக்கும் என்ன பண்ணாதீங்க, ஆடு மாடு கூட போடாது, எல்லாம் இருக்கட்டும், எல்லாம் என்ன பண்ணும், உபவாசம் இருக்கட்டும். ஏன்னா செத்தா எல்லாரும் ஆடு மாடு தான் சாகும்ல, அதனால அதுக்கும் சாப்பாடு போடாதன்ட்டான். பாருங்க என்ன ஒரு டிசிஷன் ராஜா இல்லையா? இன்னைக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் நீங்கெல்லாம் சாப்பிடாதீங்கன்னா நம்ம கேட்போமா இல்லையா? எல்லாம் வீட்டில் மறைஞ்சி சாப்பிடுவோம். ஆனால் எல்லாம் எவ்ரி ஒன் ஒபேய்டு
எல்லாம் கீழ்ப்படிஞ்சாங்க. கீழ்ப்படிஞ்சதும் கர்த்தர் மனதுருகினார். வாசிப்போம் கடைசி வசனத்துல. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். பாத்தீங்களா? அப்ப ஓல்ட் டெஸ்டமெண்ட் பழைய ஏற்பாட்டினுடைய உபவாசத்திற்கும் புதிய ஏற்பாட்டினுடைய உபவாசத்திற்கும் வித்தியாசம் உண்டு இல்லையா? பழைய ஏற்பாட்டுல they achieved so many things. உபவாசம் பல காரியங்களை சாதித்தார்கள். ஆனா ஆண்டவராகிய இயேசு இந்த உபவாசத்தை குறித்து என்ன சொன்னார் இல்லையா? மனுஷன் ஏன் உபவாசிக்கணும்? அந்த உபவாசத்தினால வாட் இஸ் த யூஸ்? ஆண்டவர் தெளிவுபடுத்தினார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பாத்தீங்களா? டெஸ்டிங். சாட்டன் எதுல? ஏன்னா God is the creator of heaven and the earth. He is the creator of all things. எல்லா ஃபுட் எவ்ரிதிங் he created. அவர்கிட்ட இவன் என்ன சொல்றான்? இந்த கல்லுகளை அப்பமாக்குங்க. ஏன் கல்லு அப்பமாக்க சொன்னா, சாத்தானுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாரு தெரியுமா? நீ மண்ணை சாப்பிடுவாய். எவ்வளவு பேருக்கு தெரியும் பாம்பு மண்ணு சாப்பிடும்? சில பேர் தவளை சாப்பிடுவோம், பாம்பு முட்டை உடைச்சி ஊற்றுவாங்க, பால் குடிப்பாங்க, இதெல்லாம் சாப்பிடாது. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். மத்தேயு ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீ உன் வயிற்றின் நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். பாம்பு எதுக்கு கரையாம்புத்துல இருக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு அந்த ரகசியம் தெரியும்? கரையாம்புத்துல தான் மண் ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஏன்னா அந்த கரையாங்க அரிச்சு மண்ணை நல்லா சாஃப்ட். அதனால தான் அது மண்ணு சாப்பிட்றதுக்கு தான் கரையாம்புத்துல போய் பாம்பு தங்கிருது இல்லையா? அதை பாம்பு புத்துன்னுவாங்க. ஆக்சுவலா அது கரையாம்புத்துல பாம்பு இருக்கும். எதுக்குன்னா அது மண்ணு சாப்பிட தான் போகுது. நிறைய பேருக்கு இந்த ரகசியம் தெரியாது இல்லையா? ஆக வேதத்திலே ஆண்டவர் சொன்னார், நீ மண்ணை திம்பாயினாரு. அப்ப அந்த மண்ணு சாப்பிட்றதுக்கு அதனால்தான் நான் மண்ணு சாப்பிட்றேன், நீ கல்லை சாப்பிடுனா. பிசாசு என்ன சொன்னா? ஆண்டவரை சோதிக்கிறதுக்கு, நீ இந்த அப்பம் கல்லுகள் ஆக்கும்படி செய்யும், நீ தேவனே ஆனால். வாசிங்க என்ன சொல்றான்? 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். பாத்தீங்களா? கல்லை நீ அப்பமாக்கி சாப்பிடுன்னு சொன்னா. இட் இஸ் டெஸ்டிங். அப்பதான் ஆண்டவர் சொன்னா, ஆண்டவர் இங்க ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தினார். மனுஷன் ஈவன் வித்தவுட் பிரெட் யூ கேன் லிவ். சாப்பாடே இல்லாம மனுஷன் பிழைக்கலான்னு சொல்லிட்டார். ஆனா இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நிறைய பேர் எப்படிங்க 2 நாள் 40 நாள் சாப்பாடே இல்லாம மனுஷன் பிழைக்கலாம். ஆனா இதை ப்ரூஃப் பண்ண சிலர் இருக்கிறாங்க இந்த உலகத்துல. சாப்பிடாமே எத்தனையோ காலம் சாப்பிடாமே இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, தண்ணி குடிக்காம இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. அதுல எத்தனையோ பேர், ஒருத்தன் 5 years without food and water, he is surviving. 5 வருஷம் சாப்பிடாம இருக்கிறான். யூடியூப்லாம் போடுறாங்க. அப்ப ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஒவ்வொரு வார்த்தையினால், அந்த வசனத்தினாலே பிழைப்பான். அதனாலதான் இந்த வேர்டு எது பிழைக்கிறது என்றால், பிழைப்பான் ஆண்டவர் சொன்னது என்ன தெரியுங்களா? த சோல் இல்லையா? ஏசாயா 55:3 வாசிப்பீர்களானால், ஏசாயின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். கேட்டீங்கன்னா உங்க ஆத்துமா பிழைக்கும். தேவனுடைய வார்த்தையினாலே பிழைக்கும். 2வது, ஆண்டவர் உபாசிக்கும் போது உபவாசத்துக்கு ஒரு சின்ன கைடன்ஸ் கொடுக்கிறாரு.
ஆண்டவர் முதலாவது சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கும் வார்த்தையினால் பிழைப்பான். ரெண்டாவது, ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தபோது அவர் அப்பத்தையும் மீனையும் 1000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்தார் இல்லையா? 5 அப்பம் 2 மீன். எவ்வளவு பேர் கொடுத்தாரு? 5000 பேர் இல்லையா? 5000 பேர் சாப்பிட்டாங்க. அப்புறம் சாப்பிட்ட உடனே வாசிப்போம், யோவான் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே ஆண்டவரை மறுபடியும் தேடுறாங்க. இந்த ஜனங்க நிறைய சாப்பிட்டுட்டாங்க. எல்லாம் என்ன சாப்பிட்டாங்க? மீதியான துணிக்கைகள் 12 கூட, வேஸ்டே 12 கூட எடுத்தாங்க. அப்பனா எவ்வளவு சாப்பிட்டு இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அப்ப வாசிப்போம் 6:25. யோவான் அக்கரையிலே அவர்கள் அவரை கண்டபோது, ரபி, நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். எல்லா மனுஷனுமே சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க. சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவங்க யாருமே கிடையாது இல்லையா? ஆனா ஆண்டவரை தேடினாங்க. எதுக்காக தேடினாங்கன்னா, சாப்பாட்டுக்காக ஆண்டவரே தேடினாங்க இந்த ஜனங்க. ஆண்டவரை பார்த்து கேட்டாங்க, ஆண்டவரே எப்போது வந்தீங்கன்னு. ஆண்டவர் சொன்னார், அழிந்து போகிற போஜனத்துக்காக கிரியை நடப்பிக்காதீங்க. ஏன்னா இந்த போஜனமானது அழிஞ்சு போயிருன்ற. இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும். போஜனத்துக்கு வயிறு, வயிற்றுக்கு போஜனம், போஜனத்துக்கு வயிறு, சரியா இருக்கு. ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். ஆண்டவர் ரெண்டையும் அழிச்சிருவாருன்ற. அப்ப அதனால்தான் போஜனத்தை குறிச்சு நிறைய இருக்கு, உபாசத்தை குறித்து கொஞ்சமா தான் இருக்கு பைபிள்ல இல்லையா? இப்ப ஆண்டவர் அதனால்தான், நீங்கள் அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற அந்த போஜனம், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு தருவார். ஒர்க் ஃபார் த ஸ்பிரிச்சுவல் ஃபுட்னர். இந்த உபாசம் இருக்கிறதே எதுக்குனாக்கா, த ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டுக்காக இல்லையா? இன்னும் உபாசிக்கும் போது என்ன செய்யணும்னு சொல்லார். சீக்கிரமாய் நான் முடிக்க போகிறேன். வாசிப்போம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல் முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். இப்ப கிறிஸ்தவ மார்க்கம் எல்லாரும் நிறைய உபவாசம் இருக்கிறாங்க. ஏன்னா லெந்து நாட்கள் இல்லையா? ஒரு ஸ்காலர் சொல்றாரு, எவ்ரி இயர் ஜீசஸ் இஸ் கிவிங் பர்த் அண்ட் எவ்ரி இயர் யூ ஆர் க்ரூசிஃபைங் ஜீசஸ். ஒவ்வொரு வருஷமும் இயேசு பிறகுறார், கேக்கு வெட்டுறோம். ஒவ்வொரு வருஷமும் லெந்து நாளில் உபவாசம் இருக்குது. என்ன பண்ணுறோம்? எல்லாம் துக்கத்தில் இருக்கிறோம். ஈஸ்டர் அன்னைக்கு இயேசு உயிர்த்தெழுந்தார். மறுபடியும் அடுத்த வருஷம் என்ன செய்யுங்க? மறுபடியும் அடுத்த வருஷம் பெரிய வெள்ளியில் இயேசு சாகடிக்கிறாங்க. மறுபடியும் இது ஒரு ஸ்காலர் சொல்கிறார். இதெல்லாம் எதுக்குன்னா, நீங்கள் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட், இதை நான் புரிந்து கொண்டு யூ ஹாவ் டு ரிப்பெண்ட். மறுபடியும் நான் செய்த தவறுகளே செய்யாதபடிக்கு மறுபடியுமாக நம்ம என்ன செய்யக்கூடாது? அகெயின் அண்ட் அகெயின் நம்ம செய்துட்டு மறுபடியும் வந்து பாவம் அறிக்கை, மறுபடியும் பாவம் அறிக்கை. இதை நீ செய்யாதபடிக்கு டு அவாய்ட். அதுக்கு தான் உபவாசம்ன்றார். டு கன்ஃபஸ், டு ரிப்பெண்ட். நான் இனி செய்ய மாட்டேன். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மிராக்கல்லையும் ஆண்டவர் சொல்ற, போ இனி பாவம் செய்யாத, நீ சுஸ்தமானா கேடானது ஒன்று வராதபடி இனி பாவம் செய்யாத. அதை தான் ஆண்டவர் சொல்லிட்டாரு. கடைசியா ஆண்டவர் உபாசம் பத்தி ஒன்று சொல்றாரு. எதுக்கு நீ உபாசிக்கணுமெண்டா, அந்த மேட்டிமை ஒன்று நம்ம கிட்ட இருக்கு. மனுஷங்கிட்ட என்ன இருக்கு தெரியுமா? இந்த பெருமையை குறைக்கிறதுக்கு தான். வாசிப்போம் மத்தேயு 17ஆம் அதிகாரம்
21 வசனத்தை வாசிப்போம். மத்தேயு ஜாதி பிசாசு, இந்த ஜாதி பிசாசு, ஜாதி என்பது ஒரு பிசாசு. என்ன பிசாசு? காஸ்ட் இஸ் அ டெவில்ன்றாரு. இன்னொன்னு ஜாதி, பிசாசிலே ஜாதி இருக்கு. மனுஷன் தான் ஜாதி இருக்குதுன்னு இல்ல. பாருங்களேன் என்ன சொல்றாரு? இந்த ஜாதி பிசாசு, இந்த ஜாதி அது ஒரு உயர்ந்த ஜாதி பிசாசு போல இருக்கு. இந்த ஜாதி பிசாசு எப்படி போவாதான்? ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் வேற எந்த இதனாலும் போவாதுட்டார். அப்ப இதுல 2 விதமான அர்த்தம் இருக்கு. ஒண்ணு, ஜாதி என்கிற பிசாசு எதுல போவோமா? ஜபம் பண்ணி உபவாசம் இருந்தினா அந்த ஜாதி எல்லாம் போயிடும் இல்லையா? அதனாலதான் ஆண்டவர் இதுல ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்கு, லிட்டரல் மீனிங் இருக்கு. அப்ப இந்த உபவாசம், இந்த 2 நாட்கள்ல நாம் உபவாசிக்கிறோம், நல்லதுதான் இல்லையா? அந்த உபவாசம் எதுக்குன்னா, ஒண்ணு நம்மை தாழ்த்தணும் இல்லையா? பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் உபவாசத்துல பல விதமான வெற்றியை கண்டார்கள் இல்லையா? குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பிறந்தது, ஜீவனை காத்து கொண்டார்கள். ஒரு பெரிய 1,25,000 பேர் ஜனங்கள் உள்ள நினிவே பட்டணம் அழிக்கப்படாமல் காக்கப்பட்டது. காரணம் என்ன? they fasted. Fasting, it refers to humbleness. தன்னை தாழ்த்து. அதனால தான் ஆண்டவர் என்ன சொன்னா, எல்லாத்தையும் விட்டு ராஜாவும் என்ன பண்ணான்? தன்னை தாழ்த்திட்டான். ராஜா வஸ்திரத்தை கழட்டினான், ரெட்டை உடுத்தி கொண்டான், சாம்பலை போட்டு கொண்டாங்க, புழுதியை மேல போட்டான். புழுதி யார் போட்டுக்குவோம்? பைத்தியக்காரன் தான் மேல போட்டுக்குவான் இல்லையா? ஆனா அப்ப பைத்தியக்காரன் மாதிரி ஆயிட்டாங்க ஜனங்க. அப்ப they wanted to humble themselves. எல்லாத்தையும் விட்டு தன்னை தாழ்த்தி தன்னை ஒடுக்கி உபவாசம் இருக்கும்போது தேவருடைய ஆசீர்வாதம், அவருடைய கிருபை நம்மேல எல்லாத்தையும் we can conquer many things, we can achieve many things in fastings. உபவாசத்துல பல காரியங்களை நாம் செய்யலாம். பிசாசுகளை விரட்டுறது கூட அதுதான் சொல்ற. 2 அர்த்தம் சொல்ற. ஜாதி பிசாசுகள் ஜபத்தினாலும் உபவாசத்தினால், உபவாசத்துல போய் பிசாசு விரட்டுங்க, ஈஸியா ஓடிடும். அதெல்லாம் we have undergone so many இந்த மாதிரியான பிசாசு விரட்டுறது, பில்லி சூனியம், மாந்திரிகம், all this we have done. இதெல்லாம் செய்திருக்கோம். ஆனா when you go in fasting, really you will receive power. உபவாசத்துல உங்களுக்கே தெரியாது. ஏன்னா ஆண்டவர் தான் உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணம். அப்ப ஆண்டவருடைய பவர் நமக்கு வரும். Let us pray. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே பேசப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த 2 நாட்கள்ல நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அநேகர் உபவாசத்தில் இருப்பார்கள். அநேகர் பலவிதமான காரியங்களோடும் பலவிதமான எண்ணங்களோடும் விண்ணப்பங்களோடும் பலவிதமான வேண்டுதல்களோடும் நம்முடைய சமூகத்தில் இருப்பார்கள். தேவரீர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மீட்பர் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.